அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விடியன்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம இலவச முழு மாத தேர்வு கொடுத்துருந்தோம். 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பயோலப், சீனியர் பயோலப், ஜெராக்ஸ் ஆப்டர், ப்ராசஸ் ரைட்டர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காஃபி அசிஸ்டன்ட், கார்டனர், மசால்ஜி இது போன்ற 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி மற்றும் எழுத படிக்க தெரிஞ்ச போகும் சொன்னாங்களே அதுக்குமே நம்ம இலவச முழு மாத தேர்வு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துருந்தோம். டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் நம்ம யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கீ கொடுத்தோம் இல்லையா, அந்த ஆன்சர் கீயின் அடிப்படையில் எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கூகுள் ஃபார்மில் கொடுத்தீங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்கோம். நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, சார் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள் சார்னு சொல்லி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்ம எக்ஸாமினர், ஜூனியர் பயோலப், சீனியர் பயோலப், ப்ராசஸ் ரைட்டர்ஸ், ஜெராக்ஸ் ஆப்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு டோட்டலாக நம்ம 170க்கு நம்ம டெஸ்ட் கொடுத்துருந்தோம். அதான் உங்களுக்கு மொத்த மதிப்பெண். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்கில் தீபான்றவங்க எடுத்திருக்காங்க. இவங்க டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவீன்குமார், பிரதீபா இவங்களும் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. 156, 152லாம் எடுத்திருக்காங்க செகண்ட், தேர்ட் ரேங்கில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஸ்ட் இல்லாத ஸ்டூடெண்ட் கூட 150, 140க்கு மேலே எடுத்திருக்காங்க. ரைட்டா. இப்போ 170க்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 140க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு 170க்கு நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சில் ஒரு 140 எடுத்திருக்கீங்க. இன்னும் எக்ஸாம் வரல, இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். 140க்கு மேலே இருக்கீங்கன்னா. இதே நீங்கள் 130க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 130க்கு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரேங்க்கில் இருக்கீங்கன்னா, இந்த 130 ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் 150க்கு மேலே, 160க்கு மேலே கூட எடுக்கலாம். டைம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ரிவிஷன் பண்ணணும். படிச்சிருப்பீங்க, மேபி இன்னும் சரியாக ரிவிஷன் பண்ணாமல் டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா. 130க்கு மேலே இருக்கீங்கன்னா ஓகே. 130 கீழே 120 இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா, 128, 127 இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா, கீழே 100 கீழே இருக்கீங்களா. ஸோ நீங்கள் இன்னும் சரியாக படிக்கலை அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய கணக்கு. ரைட்டா. 170க்கு வெறும் 100 மார்க்கு, 80 மார்க், 90 மார்க்குன்றதெல்லாம் கண்டிப்பாக போதாது. ஸோ அதனால் இன்னும் எஃபர்ட் போட்டு ஓகே, நமக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு படித்து அடுத்த டெஸ்ட் கண்டிப்பாக நம்ம அடுத்த முழு மாத தேர்வு கொடுப்போம். எக்ஸாம் நெருங்க டைமில் கொடுப்போம். ஸோ அப்போ நீங்களும் 160, 150ன்றதை கூட தாண்டி ஒரு 160 ரேஞ்சுக்கு 170னா ஒரு 150க்கு மேலே 160 ரேஞ்சுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா. மற்றபட்டுக்கு ரொம்ப லோ மார்க் இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. முயற்சி பண்ணுங்கள். ரைட்டாக. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் வர்றதுக்குள்ளே நம்ம படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப டஃப்லாம் ஒன்றும் கிடையாது. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே நல்லா இதில் ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா. சரி, இந்த ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், ஜோப்தார் இந்த மாதிரி மசால்ஜி இருக்கு இல்லையா, அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கலாம். இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஆல்ரெடி இருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. புதுசாக இப்போ நம்ம வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டெலிகிராமோட CEO ஏதாவது கைது பண்ணிட்டு தான் ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியோட ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுங்கன்னா அவங்க லிங்க் கொடுப்பாங்க. அப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா. சரி, நான் டேரெக்டாக சேனலுக்கான லிங்கே கொடுத்துறேன். நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருந்தா அதை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக போய்ட்டு அதில் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் ஃபாலோ அவங்க கொடுத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி பார்க்கலாமா. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காஃபி ஸ்டாண்டர்டர், வாட்ச்மேன், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், ஜோப்தார், கார்டனர் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான டெஸ்ட்டு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி மற்றும் எழுது படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி தகுதிக்கான தேர்வு நம்ம பார்க்குறோம். சில பேர் இந்த பாண்ட் மாறி இருக்குது. மேபி நீங்கள் தமிழில் வேறு ஏதாவது பாண்ட்டில் நீங்கள் உங்கள் நேமை என்ட்ரி பண்ணியிருப்பீங்க, அது வரல. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் பேர் கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணும்பொழுது இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணணும். உங்கள் பேர் அதில் வேறு ஏதாவது சம்டைம் டிஸ்ட்ரிக்ட் நேம் அது மாதிரி கேட்குறேன்னா இங்கிலீஷில் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் தமிழில் இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜில் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும், கட்டமாக வரும். ஃபாண்ட் சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த அரிணி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 100க்கு 100 போட்டிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் இதுலேயுமே இருக்காங்க. ஒரு 3 பேர் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. விஜயகுமார் இருக்காங்க. இது ஒரு பேர் தெரியாமல் இருக்குது.
100க்கு 100 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், நம்ம பாய்லிப்பில் வந்து 170க்கு 170 ஒரே ஒருத்தர் தான் போட்டிருந்தாங்க. மீதி எல்லாமே 150க்கு மேலே தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் 150 140க்கு மேலே தான் கிராஸ் பண்ணாங்க. இங்கே 100 90க்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இது 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது, எழுத படிக்க தெரிஞ்ச போதும் சொன்னது. இது வந்து பேசிக் தான், ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர். நாம் கொடுத்த கொஷின் பேப்பரே ரொம்ப டஃப்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒரு மீடியமான ஈஸியான கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 நிறைய பேர் வந்து எடுத்திருக்கீங்க. இதில் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்லாமலும் நிறைய பேர் வந்து எடுத்திருக்கீங்க. ரைட்டா? ஸோ 100க்கு 100 போட்டிருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். 90 கிராஸ் பண்ணவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. 90க்கு 98 97 94 எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து மெயின் எக்ஸாமே வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போயே நீங்கள் 90 எடுக்கிறீங்கன்னா இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப டஃப்லாம் கேட்க மாட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் தொடர்ச்சியாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக வந்து பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 80க்கு மேலே இருக்கிறீங்க இல்லையா, 89 87 இந்த மாதிரி இருக்கீங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ 80 பாருங்க, ரொம்ப ரிப்பீட் ஆகுது. 80 ஒரு 15 ரேங்க் வந்துடுது பாருங்கள். 15வது ரேங்க் வரைக்குமே 80க்கு மேலே எடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக 80க்கு மேலே 85க்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த தேர்வோட அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொஷினோட பேப்பரோட தரம் இந்த அளவு தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஸோ ஈஸியான எக்ஸாமில் நம்ம எந்த அளவுக்கு வந்து டாப் மார்க் எடுக்கிறோமோ அதுதான் வந்து சரியாக இருக்கும். ரைட்டா? இப்போ அந்த எக்ஸாம் அந்த பாய்லிப்பை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் படிச்சிருப்பாங்க. அவங்க ஓரளவுக்கு படித்தா கூட நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 80க்கு கீழே இருக்கீங்க இல்லையா, இந்த 79 78 77 இது பார்க்குறதுக்கு 100க்கு 75ன்றது குட் மார்க்காக இருக்கலாம். ஒரு 100க்கு 75 80 நல்ல மார்க் தானே சார் அப்படின்னு இல்லை. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே 90க்கு மேலே போடும்பொழுது நாமளும் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும். ஒருவேளை இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸினே வச்சுக்கோமே, ஈஸியான கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோம். அப்போ எல்லாருமே 80 90 எடுக்கும்போது நாமளும் 80 90 எடுக்கட்டும். அவங்க 80 90 எடுக்கும்போது நாம் வந்து 70 60 எடுக்கிறோங்கன்னா நம்ம இன்னும் வந்து சரியாக படிக்கலன்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதனால் ஒரு 80க்கு உள்ள மார்க் எடுத்திருக்கீங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 80க்கு உள்ளே இருக்கீங்க, 79 78 77 இருக்கீங்கன்னா, ஸோ எக்ஸாம் வர்றதுக்குள்ளே இன்னும் நல்லா நம்ம படித்து நாமளும் ஒரு 80க்கு 90க்கு மேலே வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரைட்டா? கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு முழு மாத தேர்வு நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அன்றைக்கி ரேங்க் லிஸ்ட்டும் போடுவோம். ஸோ இந்த ரேங்க்குக்கும் அந்த ரேங்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எவ்வளோ நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்றது தெரியணும். அப்படி தெரிஞ்சுட்டு அப்படியே போய்ட்டு நம்ம அடுத்தது மெயின் எக்ஸாம் டேட் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம போய் எழுத போகிறோம். அந்த நம்பிக்கையில் ஓகே நம்ம இந்த டெஸ்ட்டில் நம்ம இவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம், கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து மெயின் எக்ஸாமை நம்ம எதிர்கொள்ளணும். ஸோ அதனால் 70க்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா 68 60 அது மாதிரி நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அட்டை நல்லா படிச்சிருங்க. தமிழ் ஆகட்டும், சோஷியல் சயின்ஸ் ஆகட்டும், பேசிக் மேத்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. அப்புறம் 3ஆம் வகுப்புலேருந்து ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த சயின்ஸு சோஷியல் தமிழ் அது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இன்டர்நெட்டில் கூட நீங்கள் புக்கை டவுன்லோட் பண்ணி அதில் ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். இந்த பார்ட் பியை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ பார்ட் பின்றது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு அல்லது 9th 10thலேயும் ஒரு சில லெசன் இருக்குது. ரைட்டா? அது என்ன படிக்கணுன்றதை நம்ம சேனலில் போட்டிருப்பேன். பார்ட் பி எங்கே கவர் ஆகுதுன்னு போட்டிருப்பேன், வேர் டு ஸ்டடி. அந்த லெசனை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த தேர்வில் ஈஸியாக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் நிறைய ஸ்கோர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்களும் அடுத்த தேர்வில் 90க்கு மேலே அதாவது நாம் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி வைக்கக்கூடிய எக்ஸாமில் 90க்கு மேலே எடுக்கணும்னு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மெயின் எக்ஸாமில் ஒரு 80க்கு மேலேயாவது கிராஸ் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும். ரைட்டா? ஸோ இங்கே நீங்கள் வந்து 60 70 50ன்னு வாங்கும்பொழுது ஸோ கண்டிப்பாக வந்து மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு அந்த இது வராது. ரைட்டா? ஸோ நல்லா வந்து படிங்க. ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். கண்டிப்பாக வந்து மற்ற தேர்வில் கம்பேர் பண்ணும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் 15 நாள் 1 மாதத்தில் படித்து பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் தானே, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் மேபி இன்டர்வியூவில் ஏதாவது அவங்க விட்டுருக்கலாமா வழியாக. ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட இதுக்கு முன்னாடி 2022 21 பாஸ் பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க, சார் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணேன், ஜஸ்ட்டு நான் ஒரு 10 நாள் இப்போ ரீசெண்டாக தான் சார் ஃபாலோ பண்ணேன், சில வீடியோக்கள் பார்த்தேன் சார், நான் வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் சார்லாம் சொல்லுவாங்க அப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஸோ அதனால் வந்து இந்த தேர்வு ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ நினச்சா கூட உங்களால் படிக்க முடியும். தேர்வு வரத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் அந்த இந்த இதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு
இருக்கும் தேவையான மெட்டீரியல் வேணும், டெஸ்ட் சீரிஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸோ நாம் வந்து ப்ளே ஸ்டோரில் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் போட்டிருப்போம். ஜஸ்ட் 500 rupees தான். அதை பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியலாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அதில் கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட்டாக வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். நிச்சயமாக இந்த தேர்வில் அடுத்து நான் ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்களே, நீங்கள் வேணால் அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்டு அடுத்த ஃபுல் மார்க் டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் வந்து 80, 90க்கு மேலே வந்து கிராஸ் பண்ண முடியும். ஸோ முயற்சி பண்ணி வந்து படிங்க. ரைட்டா? ஸோ டைம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா இந்த எக்ஸாமுக்குலாம் டைம் இருக்குது சார், என்ன எக்ஸாம் டேட்டே வரல, தள்ளி போயிடுச்சு சார், அப்போ வருது இப்போ வருது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அது எத்தனை நாள் தள்ளி போனாலும் படித்தா தானப்பா நம்ம பாஸ் பண்ண முடியும், மார்க் எடுக்க முடியும். எக்ஸாம் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு நாள் 2 நாள்லாம் படிக்க முடியாது. இப்போ வந்து நம்ம ஓரளவு நல்லா படிச்சுட்டு கடைசி டைமில் ஒரு டைம் 2 டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு போனோம்னா நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதனால் படிக்கிறத வந்து நிறுத்த வேண்டாம், பிரேக் எடுக்க வேண்டாம், கண்டினியூவாக வந்து படிங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.